மாமா 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 நான் ஸ்ருதி வந்திருக்கேன். நான் தேவி இல்ல மாமா, உங்க ஸ்ருதி. தேவி செத்து போயிட்டா மாமா. அப்படி சொல்லாத சொல்லாத மாமா. ஏன் மாமா எப்போ செத்து போனவன் நினைப்பாவே இருக்கீங்க? அப்படி சொல்லாத. அவள வெறும் பாசிங் கிளவுட்ஸ். அவ இனிமே வரமாட்டா. இப்போ நான் தான் இருக்கேன், உங்க ஸ்ருதி. இனிமே கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் மாமா. இந்தாங்க சூட காஃபி குடிங்க மாமா. நீங்க சீக்கிரமா குணமாகணும் மாமா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். போய்ங்கிறது. இனிமே இங்க வராத. போய்ங்கிறது. மாமா. ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னா? இங்க இருந்து வெளியே போ. என் தேவி சாகல. நான் நம்ப மாட்டேன். எனக்கு என் தேவி வேணும். எனக்கு என் தேவி வேணும். நீ வேண்டாம். ஒழுங்கா வெளியே போ. Get out! மா, தேவிமா. இவையே வந்தா ஏதேதோ சொல்றாமா. இது பாருப்பா, அம்மா நான் இருக்கேன். அமைதியா இரு. அம்மா நான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல அபி, கொஞ்சம் உட்காரு. நீ வா உட்காரு. ஒண்ணும் இல்ல. எனக்கு தேவி வேணுமா அபி? எனக்கு தேவி வேணுமா? சாரிப்பா, சாரி. ஸ்ருதி ரூமுக்கு வந்திருக்க கூடாது. உன்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது. இனிமே இப்படி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். அம்மா இருக்கேல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. தேவிமா, ஒரு நிமிஷம். அபி, இந்த மெடிசனை சாப்பிடுப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். தேவிமா, ப்ளீஸ் பா, இது சாப்பிடு. சாப்பிடு. இந்தா. ஒரு நிமிஷம் இரு. அபி, கொஞ்சம் படுத்துக்கோ. வா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. வா. என் தேவிமா. உட்காரு. காலை தூக்கி வை. அம்மாவால உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியலடா. அம்மா செஞ்சது எல்லாமே உன் நல்லதுக்கு தான்டா. நீ கூடிய சீக்கிரம் குணமாகணும் அபி. சொல்லிடி, எதுக்கு அபி ரூம்குள்ள போன? அவன் ரூம்குள்ள என் பெர்மிஷன் இல்லாம யாரும் போக கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அவள சொல்லியும் அத மீறி நீ போயிருக்க. இல்ல, அவருக்கு காஃபி குடுக்க தான் போனேன். நான் வாசல்ல நின்னு கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். நீ காஃபி குடுக்க மட்டும் தான் போனியா? சேது, இந்த வீட்ல என்ன நடக்குது? உன் பொண்ணையும் உன் பொண்டாட்டியையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத உன்னால? அது என்னக்கா சொல்றீங்க? தேவி இறந்த விஷயத்தை கேட்டு அபி நிம்மதி இல்லாம மனநல சரியில்லாம இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனை சரி பண்ணி பழைய அபியா ஆக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உன் பொண்ணு என்னடானா காஃபியோட அபி ரூம்குள்ள போய் என்ன பண்ணா தெரியுமா? நான் மட்டும் உள்ள போகாம இருந்திருந்தா இவ என் பிளானையே குட்டி சோறாக்கிருப்பா. உன் பிளான குட்டிச்சோறாக்கிருப்பாளா? அப்படி என்ன உன் பிளானு? புரிஞ்சுக்க முடியலையே செல்வநாயகி. அபிக்கு உடனடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.
நான் அவனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் அபிக்கு கல்யாணம் நடக்கும். அம்மா, என்னம்மா இது? அபி இப்ப இருக்கிற மனநிலையில அவனுக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுக்காக அவன் தேவி நினைப்பிலேயே செத்து செத்து பழைக்கிட்டோன்னு விட்டுற சொல்றியா அர்ஜுன்? அவன் வேதனையை என்னால பார்க்க முடியல. ஒரு கல்யாணம் மட்டும்தான் அவனோட மனநிலையை மாத்தும். அது ஒண்ணுதான் சந்தோஷம். அம்மா, இவ்வளவு அவசரமா அபிக்கு கல்யாணம் பண்றது அவசியமா? முதல்ல அவன் அந்த தேவி பிரச்சனையில இருந்து வெளியே வரட்டுமா? அப்புறம் பொறுமையா நானே பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அர்ஜுன், உனக்கு தெரியாது, குருஜி அபியோட ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்துல சந்திரன் நீச்சமா இருக்கு, அவனுக்கு மனநிலை சரியில்லாம போகும், உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? ஆமாக்கா சொன்னாரு. அதனாலதான் இந்த முடிவு. அவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அதனால அவனை அந்த இழப்புல இருந்து மீட்டு கொண்டு வர இது ஒண்ணுதான் வழி. அது கரெக்ட் தான். ஆனா செல்வநாயகி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. யாரும் எதுவும் பேசாதீங்க. இந்த குடும்பத்தோட அமைதி சந்தோஷத்துக்காக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா ப்ளீஸ்மா. அர்ஜுன், நான் சொன்னதை மட்டும் செய். அபிகிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. அவன் ஒத்துக்கலனா? அவனை ஒத்துக்க வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. போ. அவன் நான் சொல்றதை விட நீ சொல்றதுதான் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நோ! அண்ணா, அண்ணா, அபி, அண்ணா, என்னண்ணே? அபி, இங்க ஏப்பா வந்த? கொஞ்சம் கூட ஈவ இருக்கு இல்லாம எனக்கு இன்னொரு கல்யாணமா? இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்களே, இல்ல. நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டேன். அப்பவே அபி, அபி, இங்க பாரு, நான் உன் அம்மாடா. எதுவும் தேவையில்ல. இப்படி பண்றான். டேய், தேவி இறந்த விஷயத்தை நாங்க பாரு. ஜீரணிக்கவே முடியலமா. எனக்கு தேவி வேணும். please, no. எங்க தேவி? அபி, எங்க please. தேவி? அவ நினைப்பைய மனசு விட்டு அண்ணா, போகல. அமைதியா இருண்ணே. அதுக்குள்ள அண்ணா, இன்னொரு please, கல்யாணமா? இது சொல்றதுக்கு எப்படி அண்ணா, மனசு வந்துச்சு அண்ணா. உங்களுக்கு? ஆ? முடியாது. அண்ணா, முடியாது. முடியாது. அண்ணா, ஏன்னா இப்படி பண்ற? அண்ணா, டேய், நான் உனக்கு சொல்றதை கெடுதல் கேளுண்ணே. நினைப்பேனா? நான் உன் அம்மாடா. நல்ல தண்டா பண்ணுவேன். யாரை கேட்டு எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணீங்க? யாரை கேட்டீங்க? என்ன கேட்டீங்களா?